நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட்டவர்கள் மாணவர்களை விடுவிக்க கோரியும் பேராசிரியை கைது செய்ய கோரியும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தனியார் கல்லூரியில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மாணவியின் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி பேராசிரியரை தாக்கியதாக 5 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 4 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். அதாவது நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அப்படிங்கிற பகுதியில இருக்கிறது ஸ்காட் பொறியியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று இருக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் உள்ளிட்ட பல்வேறு துறைகள், தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து எல்லாமே இருக்குது. இதுல பெரும்பாலான மாணவ மாணவிகள் கேரளாவை சார்ந்தவங்க. அதாவது 90% கேரளாவை சார்ந்த மாணவர்கள் இருக்கிற சூழ்நிலையில 10% தமிழக மாணவர்கள். இந்நிலையில 3ஆம் ஆண்டு மாணவர்கள் பிஇசிஇ சார்ந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லி கடந்த சில தினங்களுக்கு மூணார் பகுதிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ மாணவி ஒருத்தத்தை உதவி பேராசிரியரா இருக்கக்கூடிய ஜான் சாமுவேல் ராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கிறாரு. இது கண்டித்த மாணவர்கள் உடனடியாக கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டூர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் முடிச்சு டூரை வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டு ஊரை பக்கம் ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த நிலையில தொடர்ச்சியா இது குறித்து அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. முறையானபடி பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டங்கள்ல அவங்க எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கல்லூரி நிர்வாகம் இதுக்கு சம்மதிக்காம அதே சூழ்நிலையை அதே பேராசிரியரை பணிக்கு வச்சுட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில நேற்று திரும்பவும் பிரச்சனை வந்த நிலையில மாணவர்கள் பேராசிரியரை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில அவங்க என்ன சொல்றாங்க, இதனை அடுத்து அந்த மாணவர்கள் 5 பேர் மீது தற்போது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட பேராசிரியரை என்ன காரணம்னு சொல்லி கூட அதாவது இந்த காரணத்துக்காக மாணவிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட காரணத்துக்காக உங்களை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு தெரிவிக்காம மாணவர்கள் கோரிக்கையை எடுத்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறோம் அப்படி சஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி மறுத்து அந்த கல்லூரி நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறத கூட தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை கண்டித்த மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற சேரன்மகாதேவி நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட இருக்கிறாங்க. இதனை கண்டித்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, முறையானபடி வழக்கு பதிவு செய்யணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முறையான இந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அது வரைக்கும் நாங்க உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லி மற்ற துறைகளை சார்ந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே கல்லூரிக்குள்ள உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய இசிஇ, ட்ரிபிள் இ உள்ளிட்ட பிரிவுகளை சார்ந்த மாணவ மாணவிகளை தனி அறையில் அடைத்து வைத்திருக்கிறதா இந்த மாணவர்கள் தரப்புல குற்றம் சாட்டப்படுது. ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தற்போது வரை அந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவங்க குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்லூரி வளாகத்தை சுற்றியும் உள்ள பகுதிகளில் போலீஸ் குவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் யாரையுமே கல்லூரி வளாகத்துக்குள்ள அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில தான் தற்போது வரை நிலவிட்டு இருக்குது. மாணவ மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடந்துட்டு வர அதே சூழ்நிலையில பேராசிரியர் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம அவர் மீது வழக்கு பதிவு செய்யாம அவரை வெளியே விட்டுட்டு அதை கண்டித்த மாணவர்கள் மீது கைது செய்திருக்கிற ஒரு சூழ்நிலை தற்போது நெல்லை மாவட்ட காவல்துறையினரிடையே அது ஒரு கேள்விக்குறி எழுப்பி இருக்குது. அதாவது மாணவர்களுக்கு பக்கம் நிற்க வேண்டிய உண்மையின் பக்கம் நிற்க வேண்டிய காவல்துறையினர் ஒரு தரப்பா நடவடிக்கை எடுக்கிறதா ஏற்கனவே நேற்று சாட்டியிருந்த நிலையில நேற்று நள்ளிரவு 1 மணி அளவுல இந்த வழக்குப்பானது பதிவு செய்யப்பட்டு காலை 4 மணி அளவுல இந்த மாணவர்களை வீடு தேடி சென்று அந்த போலீசாரை கைது செஞ்சிருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தனி மனித உரிமையானது நள்ளிரவு பகுதிகளில் போய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த மாணவர்களை காலையில அதிகாலை 4 மணிக்கு தீவிரவாதியை கைது செய்வது போல கைது செய்திருக்கிற ஒரு சூழ்நிலை இங்குள்ள பலர அதிர்ச்சி எழுப்பி இருக்குது. கல்லூரி நிர்வாகம் குறித்து இது குறித்து பலமுறை தெரிவிக்க விளக்கம் கேட்கிறதுக்காக கல்லூரி நிர்வாகத்தை தெரிவித்தோம், ஃபோன் பண்ணியும் எந்த விதமான ரெஸ்பாண்ட், அதாவது எந்த விதமான பதிலுமே கல்லூரி தரப்புல நமக்கு கிடைக்கப்படல. உடனடியாக அந்த மாணவர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிறதா இங்க உள்ள மாணவ மாணவியரோட கோரிக்கையா இருக்குதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.